வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதை செய்கிறதுக்கு நெல்லிக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 15 நெல்லிக்காய் இதில் வேக வச்சுருக்கேன். 10 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுக்கிறேன். இது நல்லா வெந்திருக்கானு நீங்கள் ஸ்பூனை உள்ளே விட்டு அழுத்தி பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிரும். உடையல்னா திரும்ப வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா உடஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் கையால் உதுத்து எடுத்துக்கலாம். அல்லது சூடாக இருக்கும்போதே உதுக்குறா இருந்தால் நீங்கள் கரண்டியை வச்சு அழுத்துனீங்கன்னா விதை தனியாக வந்துடும். இப்போ உதுத்து எடுத்தாச்சு. இதை ஊறுகாய் செய்யலாம். செய்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் அனலை குறைச்சிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்த உடனே இந்த மாதிரி கலந்து விட்டு நெல்லிக்காயும் உடனே சேர்த்துடணும். ரொம்ப நேரம் எண்ணெயில் மிளகாய்த்தூளை வறுத்திங்கன்னா கலர் மாறிடும். அப்புறம் ஊறுகாய் கருப்பாக தெரியும். டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு அனலை குறைச்சி வச்சு இதை மிதமான சூட்டில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் நெல்லிக்காயில் சாறுற அளவுக்கு அனலில் கொஞ்சம் நேரம் வச்சு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே கலந்து விட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தய பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் வெந்தய பவுடர் கொஞ்சமாக சேர்த்து கலந்து பார்த்துட்டு தான் திரும்ப வேணும்னா சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்திங்கன்னா கசக்கும். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டு 2 நிமிஷம் குறைவான அனலில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து கசப்பு அதிகம் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். எடுக்கும்போது ஈரம் எதுவும் படக்கூடாது. ஸ்பூன் நல்லா ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஈரம் இல்லாத ஸ்பூன் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.